நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் அழைக்கும் நபரே உங்கள் அமைதியை மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையை அழிப்பவராக இருந்தால், அதுவும் நீங்கள் கவனிக்காமலேயே. நம்மில் பெரும்பாலான மனிதர்கள் நம்புகிறார்கள் ஆபத்து என்பது அந்நியர்களிடமிருந்து வருமென்று. ஆனால் நம் வாழ்வில் மிகப்பெரிய குழப்பங்கள் பெரும்பாலும் நாம் நெருங்க அனுமதிப்பவர்களிடமிருந்தே வருகின்றன. உண்மை என்னவென்றால், உங்கள் வீடு என்பது நீங்கள் ஓய்வெடுக்கும் இடம் மட்டுமல்ல, அது உங்கள் உள்மனதின் பிரதிபலிப்பு. நீங்கள் அதற்குள் அனுமதிக்கும் மனிதர்கள் உங்கள் அமைதியை காப்பாற்றலாம் அல்லது மெதுவாக அழித்து விடலாம். 3 வகையான மனிதர்கள் உங்கள் சூழலை நஞ்சாக்குவார்கள், உங்கள் ஆற்றலை உறிஞ்சுவார்கள், உங்கள் புகலிடத்தை போர்க்களமாக மாற்றுவார்கள். இன்று அவர்களை கண்டறியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டாயிக் தத்துவ ஞானிகள் பெரும்பாலான மனிதர்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை அறிந்திருந்தார்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களால் மட்டுமல்ல, உங்கள் சூழலாலும் உருவாகிறீர்கள். நாம் நம் மனதை எதற்கு வெளிப்படுத்துகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாக்கம் என்பது நுட்பமானது, தொடர்ச்சியானது மற்றும் சக்தி வாய்ந்தது. உங்கள் வீட்டில்தான் அந்த தாக்கம் மிகவும் வலிமையாக இருக்கும். உங்கள் வீடு என்பது உங்கள் மனம் ஓய்வெடுக்கும் ஒரே இடமாக இருக்க வேண்டும். உங்கள் ஆற்றல் மீண்டும் நிரப்பப்படும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் தவறான மனிதர்கள் அந்த இடத்தில் நுழையும் போது அவர்கள் வெறும் வருகை தருவதோடு நிறுத்தி கொள்வதில்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை விட்டு செல்கிறார்கள். ஒரு வகையான பதற்றம், சுமை, நீங்கள் எப்போதும் விளக்க முடியாத ஒரு அமைதியின்மை. அப்படிப்பட்ட மனிதர்களில் முதலாவது நபர் வதந்திகளை பரப்புபவர். உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்கக்கூடாத முதல் நபர் வதந்திகளை பரப்புபவர். எப்போதும் மற்றவர்களை பற்றி குறைகளை மட்டுமே பேசுபவர். அவர்கள் வாழ்க்கையை தீர்ப்பிடுபவர். கதைகளை ஆயுதங்களைப் போல் சுமந்து திரிபவர். முதலில் அது பாதிப்பில்லாதது போல் நமக்கு தோன்றலாம், சுவாரஸ்யமாக கூட தெரியலாம். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் ஒன்றை கவனிப்பீர்கள். ஒவ்வொரு உரையாடல் முடிந்த பின்னரும் உங்கள் மனம் கனமானதைப் போல உணரும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நுட்பமான எதிர்மறையை சுமந்திருக்கும். ஏனென்றால் வதந்தி என்பது வெறும் பேச்சல்ல, அது நட்பு என்ற பெயரில் வேஷம் போட்டு கொண்டு வரும் நஞ்சு. இங்கே பெரும்பாலான மனிதர்கள் கண்டுகொள்ளாத உண்மை என்னவென்றால், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுபவர் ஒரு நாள் உங்களை பற்றியும் தவறாகத்தான் பேசுவார். நாம் யாரோடு நேரம் கழிக்கிறோமோ அவர்களைப் போல் ஆகிவிடுவோம். ஒரு வதந்தி பரப்புபவரை உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்கும் போது நீங்கள் அந்த நச்சுத்தன்மையை உங்கள் இடத்தில் வரவேற்கிறீர்கள். உங்கள் வீடு நம்பிக்கையின் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் வதந்திகள் நம்பிக்கையை அழிக்கும். அந்த வதந்திகளுக்கு நீங்கள் இலக்கில்லாத போதும் கூட ஒருமுறை அந்த விதை விதைக்கப்பட்டால் உங்கள் அனுமதி இல்லாமலே மெதுவாக பரவி உங்கள் சூழலை மாற்றிவிடும். 2வது நபர் மரியாதையற்றவர். நீங்கள் விலக்கி வைக்க வேண்டிய 2வது நபர் மரியாதையற்றவர். இவர்கள் எல்லைகளை புறக்கணிப்பவர்கள், உங்கள் அமைதியில் குறுக்கிடுபவர்கள், உங்கள் கருத்துக்களை அலட்சியப்படுத்துபவர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரைந்திருக்கும் கோடுகளை தாண்டுபவர்கள். முதலில் சின்ன சின்ன விஷயங்களாக தெரியும். உங்களிடம் ஒன்று கூறுவார்கள், ஆனால் நடத்தை வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு வகுத்த எல்லைகள் என்பது ஒரே நேரத்தில் உடைவதில்லை, அவை மெதுவாக தேய்க்கப்படுகின்றன. ஒரு நபர் எல்லைகளை மதிக்க முடியாதவராக இருந்தால் அவர் உங்கள் கண்ணியத்தை அங்கீகரிப்பதில்லை. உங்கள் கண்ணியத்தை மதிக்காதவர் உங்கள் அமைதியை ஒருபோதும் மதிக்க மாட்டார். நாம் எதை அனுமதிக்கிறோம், எதை நிராகரிக்கிறோம் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறை நீங்கள் மரியாதையின்மையை பொறுத்து கொள்ளும் போதும் மற்றவர்களுக்கு உங்களை எப்படி நடத்துவது என்று கற்றுக் கொடுக்கிறீர்கள். உங்கள் வீடு உங்களின் புனிதமான இடம். யாரேனும் மரியாதையில்லாமல் நுழைந்தால் அவர்கள் விருந்தினர் அல்ல, அவர்கள் ஒரு இடையூறு.
உங்கள் உள் மனதை மெதுவாக பலவீனப்படுத்தும் ஒரு அமைதியான சக்தி. 3வது வகை, பிரச்சனைக்குரிய மனிதர். உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்கக்கூடாத 3வது நபர் எப்போதும் பிரச்சனைகளை சுமந்து வருபவர். எப்போதும் நாடகம், எப்போதும் மோதல், எப்போதும் ஏதோ ஒன்று தவறாக நடக்கும். அந்த சுமையை அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் சுமக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். முதலில் நீங்கள் அனுதாபப்படலாம், அவர்களுக்கு உதவ நினைப்பீர்கள், ஆதரிக்க விரும்புவீர்கள். ஆனால் காலப்போக்கில் ஒரு ஆபத்தான உண்மையை உணர ஆரம்பிப்பீர்கள். அவர்களின் பிரச்சனைகள் ஒருபோதும் முடிவடையாது. உங்கள் அமைதி மட்டும் மெதுவாக மறைந்துவிடும். இது ஒரு புயலை உங்கள் வீட்டிற்குள் அழைத்து மழை பெய்யாது என்று நம்புவது போன்றது. இந்த விஷயத்தை நினைவில் வையுங்கள். புயல் தோன்றிய பிறகு மழை பெய்வதற்கு யாரிடமும் அனுமதி கேட்பதில்லை. மற்றவர்களின் பிரச்சனைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நம் வாழ்வில் அதை எவ்வளவு அனுமதிக்கிறோம் என்பதை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். தொடர்ச்சியான பிரச்சனைகளுக்கு கதவை திறக்கும் போது நீங்கள் ஒரு நாள் அவற்றுக்குள்ளேயே வாழ்வதை கண்டுகொள்வீர்கள். உங்கள் ஆற்றல் தீர்ந்துவிடும், உங்கள் எண்ணங்கள் சிதறும், உங்கள் வீடு உங்களுக்கு ஓய்வளிக்காது. இந்த எல்லாவற்றையும் விட முக்கியமான உண்மை என்னவென்றால், உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்க வேண்டும், போர்க்களமாக அல்ல. உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இடமாக, உங்கள் ஆற்றல் பாதுகாக்கப்படும் இடமாக, உங்கள் முழு இருப்பும் முழுமையாக உணரும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இது நீங்கள் யாரை உள்ளே அனுமதிக்கிறீர்கள் என்பதில் கட்டுப்பாடுகளுடன் இருக்கும்போது மட்டுமே சாத்தியம். ஏனென்றால் எல்லோரும் உங்கள் மேஜையில் இடம்பெற தகுதியானவர்கள் அல்ல. சிலர் அமைதியை கொண்டு வருகிறார்கள், சிலர் நஞ்சை கொண்டு வருகிறார்கள். இந்த வித்தியாசத்தை அறிவதே ஞானம். எனவே உங்கள் இடத்தை காத்து கொள்ளுங்கள், உங்கள் ஆற்றலை காத்து கொள்ளுங்கள் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் அமைதியை காத்து கொள்ளுங்கள். மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அஞ்சாதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை வலிமைப்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன், அதிக ஒழுக்கத்துடன், உங்கள் உள் அமைதியுடன் வாழும்போது உங்கள் வாழ்க்கை மேம்படும். இப்போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த 3 வகைகளில் எந்த வகையான நபரை நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்வில் சந்தித்திருக்கிறீர்கள்?